பற்றி உங்களுக்கு நாலேஜ் ஐடியாஸ் இருக்கா? நீங்கள் பார்த்த வகையில் ஒரு மைக்கம் கொடுக்கலாமே அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்ட ஆன்சர் பண்ணுறது. அங்கே நின்றுங்க, வச்சுக்கலாம். அப்படியே நின்றுங்க. இல்லாமல் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேம்பு பற்றி என்ன தெரியுமா, சரி என்னது நீங்கள் என்ன கற்றுக்கலாம், நான் உங்களுக்கு என்ன கற்றுக்கலாம்னு பார்த்துக்கலாம். ஓகே ஓகே சரி, நான் உங்கள் கேட்குறப்ப கொடுத்துருக்கேன். பேம்பு பற்றி எனக்கு நான் கிடைச்ச என்னோட சின்ன அனுபவங்கள் மட்டுமே சொல்கிறேன். சரி, நான் ஃபுல்லாகவே வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் மட்டுமே நான் வந்து ஒரு சஸ்டெயினாக வாழ்றேன். சரி, என்னுடைய விஷயம் வந்து ஒரு ரூபாய்லாம் எப்படி ஊரை சுற்றி பார்க்கலான்ட்டு, அதாவது இந்தியாவை ஒரு ரூபாய்லாம் எப்படி சுற்றி பார்க்கலான்றது என்னோட ஆசை. பட் அதை நான் கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு சில நாலேஜ் கிடச்சிச்சு. சரி, ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது ஒவ்வொரு ஒர்க்கு நான் பண்ணேன். நான் வந்துட்டு தஞ்சாவூருக்கு வரும்போது நான் ஒரு ஒர்க் பண்ணேன், அது பெங்களூர் கொஞ்சம் பண்ணேன்னா. ஸோ நான் ஒரு 14 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து என்னோடய வேலையை நான் ரிசைன் பண்ணேன் இமீடியட்டாக, ஒரு சின்ன ஒரு ப்ரெஷரில். ஸோ நான் பேசிக்காக ஐடி ஃபீல்டு தான், ரோபோட்டிக் சைடு. சத்யம் கம்ப்யூட்டர்ஸில் ஒரு நிறுவனத்தில் வந்து கீழேருந்து ஹவுஸ் கீப்பிங்லேருந்து அப்படியே டெவலப் ஆகி மேலே போய் ஒரு பெரிய பொசிஷன் போய் டெவலப் பண்ண ஆள் வந்து. சரி, அப்போயே எனக்கு சேலரி 35,000 ருபீஸ் கொடுத்தாங்க. சரி, நான் தூக்கி போட்டுட்டு எனக்கு வந்து சொந்தமாக இருக்கணும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் என்னுடைய பாதையை முதல்ல நான் கண்டுபிடிக்க ஆசைப்பட்டேன்னா, எனக்கு என்ன தெரியுன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் ஒரு பெரிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, எனக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குங்களா அது. ஸோ உங்களை பற்றி எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்களோ அப்போ தான் அவங்களுக்கு உங்களை பற்றி தெரிய வரும். ஸோ என்னை பற்றி நம்மளை ஐடென்டிஃபை பண்ணும்போது வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் கம்யூனிகேஷன் பேச தெரியாது. ஓகே, ரெண்டாவது எல்லா கம்பெனிக்கு போட்டாலே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னது இந்த மாதிரி. அப்போலாம் வந்து டிகிரி பெரிய விஷயமா பார்ப்பாங்க. இப்போ டிகிரி ஓகே, அப்போ டிகிரி பெரிய பெரிய மாசான ஒரு விஷயம் வந்து. இப்போ எங்கே போனாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேள்விக்கு நான் ஆன்சரே பண்ண முடியாது. பட் என்னோட ஒரு திறமை ஒன்று இருந்தது, என்னோட வாய் திறமை. ஸோ எங்கே போனாலும் நான் குறைச்சிக்கவே எனக்கு ரொம்ப கிளியராக இருந்தது. ஸோ எதுக்கு இந்த இது அதிகமாக சூட் ஆகணும்னு யோசிக்கும் போது என்னோட ஐடியாஸ் கொஞ்சம் இருந்தது. ஸோ ஊர் சுற்றுறதுக்கு யாராவது கூலி தருவாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஊர் சுற்றுறதுக்கு காசு கொடுத்தாங்க வந்து. அப்போ ஊர் சுற்றுறதுக்கு நல்லா காசு வருது பண்ணிட்டு நான் ட்ராவல் ஃபஸ்ட்டு நான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணேன். ஸோ சின்ன காசு தான் கிடச்சிச்சு. அப்படியே கேரளா பக்கம் போனேன், கொஞ்சம் அதிக காசு கிடச்சிச்சு. அப்படியே கர்நாடகா, ஷிம்லா, மணாலி, பஞ்சாப், இந்தியாவே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். எனக்கு இந்த ஃபுல் ஊரை சுற்றிட்டு வரதுக்கு எனக்கு வந்து 1.5 வருஷம் ஆச்சு வந்துட்டு. வித்தவுட் மணி, வண்டி கிடையாது, பஸ்ஸு கிடையாது, நடந்து போகிறது, லிஃப்ட்டு கட்டு போகிறது, லாரி, இந்த மாதிரியே ட்ராவல் பண்ணி அங்கங்கே ஒரு வேலை. இப்போ தமிழ்நாட்டுக்குலாம் ஒரு வேலை, ஒரு ஹோட்டல்லையோ இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டில், ஒரு அக்ரிகல்ச்சரில், ஒரு மிஷினரி டிபார்ட்மெண்ட்டில், ஈவன் வாசக்கூடி கோலம் கூட போட்டிருக்கேன் நான் வந்து. ஸோ அதனால் என்னுடைய வேலைகளை நானே பண்ணிக்கிட்டு ட்ராவல் பண்ணும்போது ஐ கெட் சம் ஐடியா. ஸோ ஒர்க் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு நான் ஐடென்டிஃபை பண்ணேன். பட் இது யார் யாருக்கு போய் சேரலன்னு போய் பார்க்கணும். ஸோ எல்லா நாளும் எல்லா வேலையும் பார்க்க முடியாது. பட் எனக்கு கிடைக்கிற சான்ஸ் வந்து எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ இந்த ஊரை சுற்றிட்டு வரும்போது என் கையில் ஒரு 34,500 ரூபாய் இருந்தது என் கையில் காசு. அதாவது நான் சம்பாதிச்ச காசு. ஸோ ஊர் சுற்றும் போது கிடச்ச காசு. ஸோ அதை வச்சு என்னோட நிறுவனத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன், மதுரை ஈகோ டூரிசம் என்ற பேர். ஃபஸ்ட்டு நான் ஐடென்டிஃபை பண்ணது, நான் ஃப்ரீ டூர் அரேஞ்ச் பண்ணேன். அவங்க டூர் ஃப்ரீயா, என்னங்க டூர் ஃப்ரீயான வித்தியாசம் மாதிரி, யாரும் காசுலாம் டூர் பண்ணுவாங்க. அப்போ நான் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் எனக்கு ஒரு 26 கண்ட்ரில் ஃபாரினர் வருவாங்க. வந்து சேலை கட்டுறது வருவான், இட்லி சோட வருவான், சாம்பார் செய்யறதுக்கு வருவேன், கோலம் போட சொல்லி கொடுத்தா வருவேன், மாங்காய் கொடுக்கறதுக்கு வருவேன். ஸோ இவ்வளோ விஷயம் வந்து ஒரு ஃபாரினர்ஸ் லைக் பண்ணுறேன். சாணம் கரைச்சி பஞ்சகாமியம் பண்ணுறதுக்கு, வீட்டு வாசல் கோலம் போடுறதுக்கு ஃபாரினர்ஸ் நம்மளோட கல்ச்சர் நான் லைக் பண்ணுறேன், அப்படி லைக் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணி அதை ஒரு ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணி நான் சேல் பண்ண நினச்சேன். ₹1 சேல்ஸ் பண்ணலாம் வந்து ஸ்டார்டிங்கே 25,000 ருபீஸ் தான். அப்போயே எனக்கு ஒரு மார்க்கெட் தெரிஞ்சது, ஃபாரின் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது. நம்ம ஒரு காரில் போய் வாசல் வைக்கனா இங்கே அவங்க 20,000 தருவானா போயான்னு. ஆனால் வெள்ளக்காரனுக்கு அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் வந்து. ஸோ ஃபஸ்ட்டு நான் யார்கிட்ட என் பொருளை விற்கிறேன்றதை நான் ஐடென்டிஃபை பண்ணேன் வந்து. நான் எல்லாத்தையும் என் பொருளை விற்கல வந்து. ஸோ இவன்கிட்ட கொடுத்தா என் காசு எனக்கு அதிகமாக கிடைக்கின்றதை ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ அவனை பிச் பண்ணேன், அவனை அப்ரோச் பண்ணேன், எனக்கு காசு கொஞ்சம் விழுந்துச்சு. ஸோ இதில் அப்படியே ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணி நான் காட்டுக்குள்ளே சுற்றும் போது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சில. அப்போ போக வழியில் சொல்லுவாங்க, சார் இந்த இடத்துல வந்து ஏலக்காய் தான் வைக்க நல்லா வரும், இங்கே காஃபி தான் நல்லா வரும், இத்தனை டிகிரி போல் காஃபி நல்லா வரும்,
வாழை இங்கே தான் வைக்கணும், நெல் இங்கே தான் விளையணும் அப்படின்னு எனக்கு ஒரு எக்ஸ்ப்ளோர் கிடைச்சதில்ல. ஸோ எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் அதெல்லாம் காசாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதில் ஒரு ஐடியாஸ் போட்டேன், ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஐ ட்ராவல் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் மோதன் ஒரு 1500 டூர் பண்ணியிருக்கேன். ஓகே, பணம் கொஞ்சம் நல்லா டூரில் சம்பாதிச்சிட்டேன், பேர் சம்பாதிச்சேன், நல்ல ஒரு மனுஷன் ஒரு பேர் எடுத்தேன். ஸோ இவ்வளோ விஷயம் கிடைக்கும் போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லை. எனக்கு ஒரு கோல் அச்சீவ் பண்ண முடியல, ஒரு மைண்ட் ஒரு ஃபிட் இருந்தது. பட் எனக்கு கொரோனா டைமில் ஒரு நல்ல ஒரு பிரேக், எனக்கு சூப்பர் பிரேக் கிடச்சிது. பட் அந்த டைமில் வந்து எனக்கு முன்னாடியே வந்து பேம்பு பற்றி எனக்கு நல்ல ஒரு அவேர்னஸ் இருக்குன்னா, நான் காடுக்குள்ள ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு டைமுமே எங்களுக்கு தண்ணி தேவைப்படும் போதெல்லாம் நாங்கள் வேறு எங்கேயும் தேட மாட்டோம். மூங்கில் எங்கே இருக்கோ அது கீழே அடிப்பொருளுக்கு ஒரு ஓட்டையை போட்டு ஸ்டாப் உறிஞ்சிடும். வந்து மழை தண்ணி ஸ்டோர் ஆகி கடைசியில் வந்து தண்ணி எப்பவுமே நல்ல தண்ணி இருக்கும். வந்து பேம்பு தண்ணி வந்து உண்மையாகவே கேட்டிங்கன்னா வந்து அதுவான ஒரு அற்புதமான ஒரு தண்ணியை நீங்கள் குடிச்சிக்கவே முடியாது. பட் அது ஸ்மெல்லியாக இருக்கும், பட் இட்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி. அப்போ பேம்பு பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சோம் அந்த டைமில் நான் வந்து. அப்போ என் கூட ஒரு ஃப்ராங்க் மெக்கலுங்கிற ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அவர் வந்து பிரெயின் சயின்டிஸ்ட். அப்புறம் ஜப்பானில் ஒர்க் இருந்தார், ஐஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு. சரி, நாங்கள் எல்லாமே காட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். எங்கள் வேலையை வந்து போனால் ஒரு 3 மாதம் உட்காரோம். 3 மாதம் உட்காந்து இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு பொருள் இருக்குது, இந்த பொருள் என்ன பண்ணலாம், இது என்ன விஷயம் பண்ண நல்லாயிருக்கும், ஸோ இதுக்குள்ளே என்னென்ன விஷயம் பண்ணால் ஒரு லோக்கல் கம்யூனிட்டிக்கு ஒரு சஸ்டெயினபிள் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, சேம் டைம்ஸில் நம்ம கொடுக்குற பொருள் குவாலிட்டியான பொருள், வாங்குற காசு நல்ல காசு வாங்கலாம். ஒரு பொருள் நல்லா தானே காசு கொடுப்பாங்க, ஆமாங்க இல்லையா? யாரும் பேச மாட்டேங்க. சரி, அப்போ அந்த பொருள் தரமான ஒரு பொருளாக கொடுத்தாலும் யாருமே நம்ம விட்டு போக மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த பொருள் தரமான பொருள் எப்படி நம்ம வந்து உருவாக்குறது, ஸோ இது எங்களோட மெயினான விஷயம். ஃபர்ஸ்ட் ஐடியா, அது இம்ப்ளிமெண்டேஷனு, அதுக்கப்புறம் வந்து அது மார்க்கெட் சந்தைப்படுத்துறது. ஸோ எல்லாத்துக்கும் பெரிய ப்ராப்ளம் சந்தைப்படுத்த பெரிய ஒரு சேலஞ்சு. எந்த பொருளும் பண்ணிடலாம், ஆனால் சந்தைப்படுத்துறது அது அந்த மக்கள்கிட்ட பிடிச்சா மட்டுமே சந்தைப்படலாம், சந்தைப்படாது. அப்படி நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது நான் ஒன் டே ஒரு ட்ரக் ஒன்று போயிருந்தேன். ஸோ அது வந்து ஒரு 13 கிலோமீட்டர் பை ட்ரக்கு. ஸோ அந்த ட்ரக்கு போயிட்டு இருக்கும்போது நான் எப்பயுமே ட்ராவல் பண்ணும்போது சோலோ ட்ராவல், நான் மோஸ்ட்லி யாரையும் கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஏன்னா என் மைண்டை யாராவது பேசி உட்காந்து போனேன் கொஞ்சம் அப்படியே அங்கிட்ட முடிச்சுட்டு போனேன் அப்படின்னு மைண்டை மாற்றுவாங்க. அப்போ என்னோட கோல் வந்து கரெக்டாக போகாததுனால ஸோ யாரையும் நான் துணை கொடுக்க மாட்டேன். சரி, நான் ட்ராவல் ஒரு செங்குத்தான மலை ஏறிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டயர்டான பிறகு என்ன பண்ணேன், ஒரு மரத்தை அடியில் படுத்துருந்தேன். அங்கே ஒரு அம்மாவும் பிள்ளையும் ரொம்ப நேரம் விளாண்டுருந்தாங்க. குறைஞ்சது ஒரு 4 to 5 hours விளாண்டுருந்தாங்க. அதை எலிஃபென்ட் பெரிய யானையும் குட்டி யானையும் மேலே ஏறுறாங்க, விழுகுறாங்க, திருப்பி மேலே ஏறுறாங்க, விழுகுறாங்க. நானும் யானைனால நான் ஒரு மற்ற வயது உட்காந்து படுத்துட்டே பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் ஆச்சு, 1 நேரம் 2, இப்போ போவாங்க அப்போ போவாங்க பார்க்குறேன். சாயந்தரம் மேட்ச் போகவே இல்லை. சரி, எனக்கு தோணுது என்னன்னு கேட்டேன்னா, நம்ம இந்த ஏரி வந்ததுக்கே நம்மளுக்கு ஒரு மாதிரி டயர்டாகிடுச்சு. இது என்ன சாப்பிட்றாங்க, இவங்களுக்கு டயர்டாகாமல் இருக்காங்க, எனக்கு என்ன விஷயம் அப்படின்றது நான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண வந்தேன். அப்புறம் அதோட டங்க் எடுத்துகிட்டு போய் நான் ஒரு லேபில், ஹைதராபாத் ஒரு லேபில் போய் ரிப்போர்ட் பண்ணேன். அவர் அந்த ஒரு சுப்பீரியர் என்ன சொன்னார், உனக்கு ஒரு வேலையே கிடையாது, எப்போ பார்த்தா தீட்டு வந்து லேபில் கொடுத்துட்டே இருப்பியா, கிளம்பிட்டார் வந்து. அப்புறம் அதுக்கப்புறம் சென்னையில் கொடுத்தேன். அப்புறம் 2-3 லேபில் கொடுக்கும்போது ஒரு ரிசல்ட் ஒன்று கிடச்சிட்டு இருந்தது. இதில் அதிகமான வந்து ஃபைபர் கண்டென்ட்டும் அதே மாதிரி உங்களுக்கு புரோட்டீனா சார், புரோட்டீன் ஸ்லீக்கர் கண்டென்ட், ஸ்லீக்கர் 76% இருந்துச்சு. இப்போ நார்மலாக இந்த டிவி ஆட பார்த்தீங்கன்னா ஹாலிக்ஸ் வந்ததுல எங்கள் ஹாலிக்ஸில் 3% ஸ்லீக்கர் கண்டென்ட் இருக்கும். பேம்பில் 76% இருக்காங்க. ஃபைபர் அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. பேம்பு ஒரு 300 ஸ்பீசஸ், ஒவ்வொரு ஸ்பீசஸும் ஒவ்வொரு கேரக்டருக்கு வந்துட்டு. ஸோ ஒவ்வொரு கேரக்டர் ஸ்டடி பண்ணுறதுக்கே நம்மளுக்கு ரொம்பவும் ஒரு மாதிரி டயர்டாகிட்டு வந்தது. பட் நம்ம ஊரில் வைக்கிற பொருளுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து. பட் நம்ம ஊர் பேம்பு வந்து பேம்புசா பேம்பு, துல்டா அண்ட் ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஊரில் அதிகமாக அந்த மண்ணில் வளர்க்கக்கூடியது. அப்போ இதில் நாங்கள் ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து கிடைச்சது வந்து இந்த பேம்பு யானை என்ன சாப்பிடுதுன்ட்டு. அது ஒரு பர்டிகுலராக ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு பேம்பு வெரைட்டியாக சாப்பிட்டுச்சு வந்துட்டு. அப்புறம் அந்த பேம்பு சூட்டையும் பேம்பு இலையை எடுத்து நான் க்ரஷ் பண்ணி அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஜூஸை நான் ஐடென்டிஃபை பண்ணி நான் சாப்பிட ஆரம்பித்தேன். சாப்பிடும்போது எனக்கு ஒரு பெரிய மாற்றம் எதுவும் கிடைக்கல. பட் கொஞ்ச நாள் அப்புறம் எனக்கு ஒரு எனர்ஜி பாடியில் கிடச்சிது. அது எனர்ஜியை வந்து எப்படி சொல்கிறது, நம்ம தான் நாங்கள் 40 மரம் தென்னை மரம் இருக்குன்னா
அதுக்கப்புறம் ஒரு 60 மணி நேரம் ஏறுவேன் நான். இப்போ நார்மலாக ஒரு ட்ரக் போகும்போது ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும், சீக்கிரம் ஒரு 1 or 2 hours நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். பட் இதில் கிடைக்கிறதுனால இது இன்ஸ்டன்ட் எனர்ஜி, அதை கண்டினியூஸ் சாப்பிட்டு இருக்கும்போது. அப்போ இதை எதோட அப்ளை பண்ண நல்லா இருக்குன்னு பார்க்கும்போது, இது எதை ஸ்ட்ரென்த் பண்ணுதுன்னு பார்க்கும்போது, இது போன் மேரவை அதிகமாக ஸ்ட்ரென்த் பண்ணுது. போனில் உள்ள ஒரு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் ரீவாம்ப் ஆகிட்டே இருக்கும், ஆயில் சுரந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆயில் எனக்கு சுரக்குதோ அப்போ தான் அந்த மொழி சேர ஆரம்பிக்கும். சொல்லுவாங்க ஜவ்வு கிழிஞ்சு போச்சுன்னா அதில் முட்டி தேய்மானம் ஆகுதுன்னு. ஸோ அந்த ஜவ்வுக்கு மிதிக்கணும் ஒரு ஆயில் ஒன்று பிசு இருக்கும். ஸோ அந்த ஆயில் இல்லாட்டினா ஜவ்வு டைரெக்டாக இன்ட்ராக்ட் ஆகும். ஜவ்வு அடியாச்சுன்னா போனை டச் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ என்னன்னா நம்மளால் வந்து ஸ்டடி பண்ண முடியாது. சரி, இந்த ப்ராப்ளம் அதிகமாக யார் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மென்னோட போன் மேருக்கும் ஃபீமேலோட போன் மேருக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட். யார் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவா? மென்னா கேர்ள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது பியூட்டி. ஆமாம், பியூட்டிக்கு யார் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? அப்போ என்னோட கோல் யாராக வைப்பா? ஓகே, எனக்கு தெரிஞ்சது காசு குறைக்கிறது மரம் லேடிஸ் தான். சரி, இவங்க தொட்டா காசு கிடைக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணேன். ஓகே, சரி, இவங்க எதில் பாதிக்கப்படுறாங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு சீக்கிரமாக இப்போ ஒரு 30க்கு மேலே உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இப்போ போன் கம்ப்ளைண்ட் ஆரம்பிச்சு, இப்போ காலேஜ்லேயே ஆரம்பிச்சிச்சு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த போனுடைய டென்சிட்டி கம்மியாகி ஸோ அவங்களுக்கு போனுடைய ப்ராப்ளம் ஆகுது. முதுகு பிடிக்குதுவாங்க, உட்கார முடியலன்னுவாங்க, எழுதுனா கை வலிக்குன்னு சொல்லுவாங்க, ஷோல்டர்லாம் அந்த தொங்குற மாதிரி இருக்குவாங்க. வந்து சரி, இவ்வளோ கம்ப்ளைண்ட் நான் பார்த்தேன். நான் மென்னுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், ரெகுலர் போயிட்டு வர ஒர்க் இருக்கும், ஒரு பொருளை தூக்கம் வருவாங்க. ஸோ போனுக்கு அவங்களுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. மென்னோட போன் ரொம்ப ஸ்ட்ராங்கானது வந்து. அப்போ என்னுடைய பங்களிப்பு ஃபீமேலுக்கு போய் சேரணும் போது அப்போ தான் க்ரீன் டீயோட என்ட்ரி ஆகிறாரு வந்து. ஒரு க்ரீன் டீ அப்போ தான் உள்ளே வரும்போது அப்போ க்ரீன் டீ கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருச்சு. ஏன் நம்ம பேம்பு க்ரீன் டீ போடக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அந்த ஐடியாலஜியை நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சரி, இந்தியாவில் நான் எங்கெங்கே பேம்பு ஃபோரம் இருக்கோ அதெல்லாம் போய் டிஸ்கஸ் பண்ண போயிட்டு சரி, ஒரு விஷயம் வந்து உங்களோட ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அந்த ஐடியா ஃபுல்லாக முழுக்கமாக உங்களை மையப்படுத்தணும். ஃபஸ்ட்டு இவருக்கு செட் ஆகுமா இல்லை இவங்க செட் ஆகுமா, யார் தெரியுமா செட் ஆகும், என்ன ஏஜ் குரூப்பு, எதில் காசு அதிகமாக கிடைக்கும், மார்க்கெட்டோட ஸ்ட்ராட்டஜி என்னது, சரி இதுக்கு கொடுத்து என்ன ரிசல்ட் கிடைக்கும், இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து 3ஆவது ஆள்கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல போகணும். வந்துட்டு அவன் பண்ணுற பெரிய தப்புன்னு நான் கேட்டிங்கன்னா ஐடியா பண்ணி டக்குன்னு போட்டு அது சின்ன மிஸ்டேக் ஆனால் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போயிடுறது வந்து. ஸோ அதை கீப் ஆன் ட்ரை. நான் பண்ண ஒரே விஷயம் தான், நான் ஒரு விஷயம் தொட்டும் போது நான் கீப் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். பண்ண ஒவ்வொரு டைமும் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, ஒரு அனுபவம் அதில் கிடச்சிது. அப்போ அதை கிடைக்கும் போது எனக்கு வந்து புதுசாக தான் தோணுச்சு. புதுசாக இப்போ இந்த டீ பண்ணேன், இப்போ டீக்கு அப்புறம் பிக்கிள் பண்ணதுக்கப்புறம் ஜாம் பண்ணப்போ ஐஸ்கிரீமும் ஆட்டாவும் அந்த ப்ராசஸில் இருக்குது. சரி, நான் ஸ்டாப் பண்ணுவேன் என்னோட வேகத்தை. சரி, முதல் 40 கிலோமீட்டர் ஓடனே, இப்போ 60 கிலோமீட்டர் ஓடனே, இப்போ 80க்கும் ரெடியாக இருக்கேன், ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆனால் கூட ஆள் கிடையாது வேலை பார்க்குறதுக்கு வந்து. சரி, என் ப்ராப்ளம் என்னது? மேன் பவர். ஸோ ஸ்கில் லேபர்ஸ் முன்னேறமா இப்போ கிடையாது. அப்போ என்ன பண்ணேன், ஸ்கில் லேபர்ஸ் உருவாக்க ஆரம்பிச்சேன். என்னோட ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பித்தேன். அவங்களாம் வந்து நான் மேலே இருக்க மொட்டை மேலே போய் பெரிய பில்டிங் கட்ட ஆரம்பிக்கல வந்து நான். சரி, என்னோட ஃபவுண்டேஷனை ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே மண் நல்ல மண்ணா, இந்த மண் தாங்குமான்றது அதெல்லாம் பார்க்கணும் வந்து. சரி, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளவும் நான் பார்த்தேன் நான் வந்து. அப்போ இந்த டீத்தில் ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போகும்போதும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொன்னாங்க. ப்ராசஸ் இப்படி இருக்கலாம், இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுங்க, எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கெட் போடுங்க, இந்த கலர் சூஸ் பண்ணுங்க. சரி, ஒரு விஷயத்த ஒரு 10 பேர்த்த சொல்லும்போது இந்த 10 பேர் நல்ல வெல்விஷர் இருந்தாங்கன்னா தே வில் கிவ் சப்போர்ட். எனக்கு தெரிஞ்சு பயோடெக் மேடம் பற்றி எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார் இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி. ஸோ அவரையும் உங்கள் ஓல்டு ஸ்கூல் அனுமதி தான் வந்து எனக்கு அவர் ரொம்ப க்ளோஸ்டு வந்து. அவர் வந்து சொல்லும்போது அவரே இங்கேங்கிறது நாங்கள் ஸ்டார்ட் அப்பில் போகும்போது சரி எங்களுக்கு ஷேர் பண்ணுவார். நான் இந்த காலேஜ் பண்ணுறேன், நான் இந்த டிபார்ட்மெண்ட்டு, எனக்கு இங்கே பயங்கர சப்போர்ட்லாம் கிடைக்கும், அதெல்லாம் பண்ணுவாங்க, போங்க அப்படின்னுவாரு. நான் சரி போப்பேன், யாரும் கூப்பிடவே இல்லை. நம்ம இந்த சாஸ்திரா அப்புறம் காலேஜ் இங்கே லோக்கல் ஏர் சுற்றி அப்படி போயிடுவோம். நம்ம வந்து மேடம் கூப்பிடும்போது எனக்கு ஒரு ஷாக்காக இருந்தது. என்னடா திடீர்னு வேணும் திங்க ஒர்க் ஆகிடுச்சு போல, அவர் சொல்லிட்டு வந்து கூப்பிட்டாங்க ஒரு நினைச்சேன் வந்து நான் வந்து. பட் இன்னும் அதுதான் நினச்சேன்னா. பட் இவ்வளோ சான்ஸ் கிடைக்கும் எதிர்பார்க்கல.
ஏன்னா உங்கள் இடத்துல உள்ள சோர்சிங் வந்து வேறு யாருக்குமே இருந்தது கிடையாது. உங்க உள்ள பேம்பு வந்து அவ்வளோ பெரிய பேம்பு. ஓகே, அந்த பேம்பு அந்த டீயை ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ ஐடியா கொடுக்கும்போது நான் ஃபஸ்ட்டு வந்து நான் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப்பில் பிச் பண்ணுறேன். நான் வந்து சாருக்கு தெரியும், சிவா சாருக்கு தெரியும். சரி, ஃபஸ்ட்டு கொடுத்தோடனே எனக்கு இந்த நம்பர் 5ல் என் பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க. வந்து என்ன கேட்கும்போது கேட்டிங்கன்னா வந்து இது நீடு, இது வந்து இந்த இதுக்கு இப்போ ரொம்ப நீடாக இருக்குது, இப்போ எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. சரி, இந்த ப்ராப்ளம் எதை சால்வ் பண்ணு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து போனு. கால்சியம் நல்லா என்ன டெவலப் ஆகும்? கால்சியம் டெவலப் ஆனால் என்ன டெவலப் ஆகும்? போனு வேறு ஹேர். கால்சியத்துக்கும் இப்போ ஹேருக்கு டிஃப்ரெண்ட் கனெக்ஷன் இருக்குல்ல? ஆமாம் இல்லையா? யாரும் பேச மாட்டாங்க. சாப்பிட்டீங்களா? போர் அடிக்குதா? ஓகே, கால்சியத்துக்கும் போனுக்கும் பயங்கர கனெக்ஷன் இருக்கு வந்துட்டு. ஸோ இது ரெண்டுமே நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஐடென்டிஃபை பண்ணேன். அப்போ ஒரு யாருமே அதிகமாக ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்கன்னா அப்போ டவ் ஷாம்பு, அந்த என்ன ஷாம்புன்னு ஒன்று, கிளினிக் ஒன்று, சிக் ஷாம்பு, இதெல்லாம் பயங்கர ஃபேமஸ். சீயக்காரம் பயங்கர ஃபேமஸ். ஒரு நாள் கடையில் பார்த்தோன்னா இந்த பிளாஸ்டிக் ஒன்றும் இல்லை, நீங்கள் சாக்கடையை பார்க்கும்போது இந்த கழிவுகள் அதிகமாக, பிளாஸ்டிக் கழிவு அதிகமாக வரும். சாம்பிள் வந்து சீக்கிரம் அதிகமாக வரும். அப்போ மக்களுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கான்னு தெரிய வரும். சரி, மார்க்கெட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, எனக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. வந்து அப்போ ஒரே ஒரு பொருள் இவ்வளோ சால்வ் பண்ணுது. போனஸ் டன் பண்ணுது, ஹேரை ஃபாலை கம்மி பண்ணுது, ஸ்கின்னை க்ளோ பண்ணுது. ஸோ உங்களுக்கு நல்ல எனர்ஜி கொடுக்குது. சரி, நீங்கள் வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, எந்த ஒரு ப்ரொசீஜர் இல்லாமல், கண்டென்ட் ப்ரொசீட் பண்ணாமல், டைரெக்டாக ஒரு பொருள் எடுத்து நீங்களே அது குக் பண்ணி நீங்களே சாப்பிட்றீங்க கண் முன்னாடியே வந்து. ஸோ இவ்வளவும் ஒரு பொருளை கிடைக்கும் போது இது இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு யோசித்தோம். நாங்கள் ஸோ நாங்கள் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ இங்கே நாங்கள் கொடுத்தது நாங்கள் பிச் பண்ணி எங்கள் செலக்ட் ஆகி எங்கள் டான்ஸுக்கு வந்து 10 lakhs ஃப்ரீ ஃபண்டு கொடுத்தாங்க. வந்து 10 lakhs கொடுத்தோடனே நான் ஸ்டார்ட் பண்ண எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணேன்? 35 இஸ் டூரிசம் இண்டஸ்ட்ரி. பேம்பில் நான் ஸ்டார்ட் பண்ண 0. கொரோனா டைம் எங்கே காசு கிடைச்சிச்சு? கொரோனா டைமில் காசே கிடைக்கிறதில்ல. வீட்டில் 2 பழைய மூங்கில் இருந்தது, அதை எடுத்து அறுத்து கப்பு பண்ணேன். பக்கத்து இருக்காங்க கேட்டால் எனக்கு ஒன்று கொடுங்கண்ணா. ஒன்றும் கொடுக்க மாட்டேன், 6 தான் கொடுப்பேன்னு சொன்னேன். சரி கொடுங்கண்ணா, 600 ரூபா கொடுத்தான் வந்து. ஸோ ஒரு வீடு கொடுத்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் கேட்க ஆரம்பிச்சாங்க. நைட்டு போய் பக்கத்தில் உள்ள மரம்லாம் வெட்டி காசு ஆக்கிட்டேன் நான் வந்து. ஸோ எனக்கு டிமாண்ட் தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் கேட்குறாங்க, அழகு பொருள் கேட்குறாங்க, டெக்கரேஷன் கேட்குறாங்க. அப்போ நாங்கள் என்ன இதெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு விஷயம் பண்ணோம். சேரு, ஃபர்னிச்சர். இப்போ வந்து 2,50,000 மூங்கில் வீடே கொடுக்குறோம், இன்க்ளூடிங் ஃபர்னிச்சரோட. யாரும் கொடுக்க முடியாது, நான் அவரால் தான் கொடுக்க முடியும். பட் அது என்ன கேட்டீங்கன்னா உடம்பு ஹீட்டை கம்மி பண்ணோம், நல்ல ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்டு. ஆப்போசிட் டைரக்ஷனாக வெளியே ஹாட் இது உள்ள ஆட்டோமேட்டிக் கூல் ஆகிடும். நீ ஏசிலாம் போகணும் அவசியம் கிடையாது. கூலிங் டைமில் நீ ஹீட்டை வார்ம் போகணும் அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அதுவே சுவிட்ச் ஆஃப் ஆகிக்கும் எனக்கு. ஸோ பேங்கில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் ஒவ்வொன்றா பண்ணோம் வந்துட்டு. ஓகே, இதுக்கப்புறம் நீ ஏதாவது கேள்வி கேட்டால் ஐ கேன் ஆன்சர். அப்போ தான் உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம் related for the tourism and bamboo. Any question?